திருவள்ளுவர் எங்களுடைய இனத்தினுடைய, மொழியினுடைய, கலாச்சாரத்தினுடைய அடையாளம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எம்பளம் போட்டுக்கிட்டா பத்தாது. திருவள்ளுவருக்கு வந்து இங்கே காவி சாயம் பூசுறது வந்து நான் இப்போ பேச மாட்டேன்னு சொன்னால், எங்களுடைய மொழியை, இனத்தை தாழ்த்துகிற ஒருவரை கேள்வி கேட்பதற்கு துப்பில்லாத ஒரு சக்தி எங்களை பார்த்து தீய சக்தி, தூரசக்தின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் என்ன சக்தி? நாரசக்தியா? கேட்க மாட்டோமா? அப்புறம் நாங்கள் சாதி, மதம், பணத்தை எல்லாம் உடைச்சிட்டீங்க. நீங்கள் சாதி பார்த்து கேண்டிடேட்டே போடல, நீங்கள் மதமே பார்க்கல. கையில் ஒரு மதம், நெத்தியில் ஒரு மதம், பதவி ஏற்றுக்கும் போது ஜோசப் விஜய் என்னும் நான், அது ஒரு மதம். என்ன ப்ரோ? டோட்டல் கான்ட்ரடிக்ஷன் ப்ரோ, பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். இந்த பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் பேரை நான் தாண்டி வந்துட்டாங்கிறது இல்லை, அதெல்லாம் உள்ளே மறைச்சி போட்டு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை விட பெரிய கொடுமை, இந்த திருச்சி கிழக்கு தொகுதி வந்து என்னுடைய செல்லை பிள்ளைங்கிறாரு. ஐயோ ஜனங்களே ஜாக்கிரதையா இருக்கு. நான் இப்போ என்ன கேட்குறேன், இதெல்லாமா ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு பிரச்சனை? ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை இருக்குது? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய உரிமைகளை நீ தந்தீங்களா? இன்னைக்கு DK சிவகுமார் பக்கத்து மாநிலத்துடைய முதலமைச்சர் பேசியிருக்காரு. திமுகவும் ஸ்டாலின் இருக்க வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனை மேகதாதுக்கு, இனிமேல் எங்களுக்கு பிரச்சனை என்னங்கிறார். இதை கேட்டதற்கு பிறகு இந்த காங்கிரஸ்காரர்கள், இங்கே இருக்கிற 2 அமைச்சர்கள் அதுக்கு தான் எதிர்வினையாற்றிருக்கீங்களா? முதலமைச்சர் அவர்களே உங்களை சொல்றாரு, நீங்க ஒரு ஆளே இல்லைன்றாரு, அவரு எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்றாரு. எங்க தயவுல ஒரு ஆட்சி, ஏற்கனவே இருந்த ஆட்சி, திமுக ஆட்சி, திமுக இதுக்கு ஆட்சி, அந்த ஆட்சி போய் விட்டது. எங்க தயவில் இருக்கிற ஆட்சி தான் இப்போ நடக்குதுன்னு பட்டவர்த்தம் சொல்றாரு. 8வது புள்ள, நான் கடைசி புள்ள. எனக்கு வந்து ஏர் ஓட்ட தெரியும், தண்ணி பாய்ச்ச தெரியும், உழவு ஓட்ட தெரியும், வண்டி மாடு ஓட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஐயோயோ எனக்கு விவசாய பிள்ளையா பறக்காம போயிட்டு நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்களா டிவியை? விவசாயிகள் போராடுறாங்க, பணமாக நடிச்சுக்கிட்டு போராடுறாங்க, இந்த ஆட்சியில் நாங்கள் பணம் ஆகி கொண்டிருக்கிறோம்னு. இன்னொன்று கேட்குறேன், எங்களை 6 மாதம் கேள்வி கேட்காதுன்னு சொன்னீங்களே, நீங்கள் 6 மாதம் இல்லை 6 வருஷம் கூட நீங்கள் கேள்வி கேட்கல. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் உங்களோட நடத்தையெல்லாம் நாணயம் இருக்கா? ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் இல்லாமல் நீங்கள் விவசாய கடனை முழுசாக தள்ளுபடி முடியாது. 2025 கைட்லைன்ஸ். நீங்கள் 2026 தானே தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறீங்க. அந்த அறிக்கை தயாரிக்கும் போது இப்படி ஒரு சட்டம் இருப்பது என்பதை தெரியாமல் கூட ஒரு அரசியல் கட்சி நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தா உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரொம்ப கல்வியாளர்கள் பேர் வச்சிடலாமா? மெத்த படித்தவர்கள் பேர் வச்சிடலாமா? பேர் அறிவாளர்கள்னு பேர் வச்சிடலாமா? ஞானிகள்னு பேர் வச்சிடலாமா? நீங்களே ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன். அப்போ நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை முடிக்க முடியாமல் இப்போ புது புது சீரிங்கெல்லாம் வைக்கிறீங்க 200 யூனிட் கரண்ட்டுக்கு.